வலைக்கும். தினம் ஒரு ஹதீஸில் நம்ம இன்றைக்கி என்ன ஹதீஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரு மனிதரால் குரான் ஓத முடியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது குரான் ஓத முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க அதுக்கு குரான் ஓதுறதுக்கு சமமானதாக முஹம்மது நபி ஒன்றை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு ஹதீஸ் மூலயமா நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் நான் குர்ஆனிலிருந்து எதையும் ஓத முடியாத நிலையில் உள்ளேன், எனவே அதை சரிக்கட்டும் வகையில் எனக்கு ஏதாவது கற்றுத் தாருங்கள் என்று கேட்டார். இதில் குரான் ஓத முடியாத நிலையில் உள்ளேன்னு சொல்கிறாங்களே அந்த மனிதர், இதை நிறையா ஹதீஸில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கண் பார்வை இல்லாத மனிதராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க பல ஹதீஸில். அந்த ஹதீஸ் என்னன்னு நான் உங்களுக்கு பின்னாடி எந்த ஹதீஸ்ன்னு உங்களுக்கு ஆதாரமாக எடுத்து காட்டுறேன். இதில் குரான் ஓத முடியாத நிலைமைன்னு குறிப்பிடுறது கண் பார்வை இல்லாத மனிதரை தான் கேட்குறாங்க ரசூலாட்ட. கண் பார்வை இல்லாத ஒரு நபர் ரசூலாட்ட கேட்குறாங்க. அதற்கு என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்றும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றும், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியோன் எவரும் இல்லை என்றும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், உயர்ந்தவனும் மகத்துவமானவனுமான அல்லாஹ்வை கொண்டே தவிர தீமையிலிருந்து தப்பும் சக்தியும் நன்மை செய்வதற்கான ஆற்றலும் இல்லை என்றும் கூறிக்கொள் என்று கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அபு அஃபா அலி அறிவிக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒரு கண்ணு தெரியாத மனிதர் எனக்கு குரான் ஓதுற முடியாத நிலைமையில் இருக்கேன், அதுக்கு ஈடுகட்டும் வகையாக எனக்கு சில கற்றுக் கொடுங்க அப்படிங்கும்போது, அல்லாஹ்வின் தூதர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த தஸ்பீகெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம குரான் ஓத முடியாமல் நிலையில் இருக்கும்போதோ, இல்லை நம்ம வீட்டில் வயசானவங்களாம் இருக்கும்போதோ, அவங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுத்து அவங்கள தஸ்பீக் செய்ய அதிகமாக நம்ம அவங்கள வலியுறுத்தலாம்.